10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 4ல் வினா எண் 2 பார்க்கலாம். வினா பாருங்க. கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. நாம இதுக்கு முதல்ல படம் வரைஞ்சுக்கலாம். குன்று வரைஞ்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கு கப்பல், கடல் இங்க இருக்கு. கடலுக்கு மேல கப்பல் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். கப்பலுக்கு மேல நிக்கிறாரு அவரு, அங்கிருந்து தான் பாக்குறாரு. அதனால பார்வை கோடு இங்க வரைஞ்சுக்குவோம். இங்க இருந்து குன்றின் உச்சியை அவர் பாக்குறாரு, அப்புறம் குன்றின் அடியவும் பாக்குறாரு. இது படம். இதுல அவங்க கொடுத்திருக்க அளவுகளை நாம குறிச்சுக்குவோம். கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே. இது கடல், இது குன்று, இந்த பக்கம் இருக்கிறது கப்பல். இங்கதான் 40 மீட்டர். இது 40 மீட்டர்னா இதுவும் 40 மீட்டர். ஏ பி சி டி, இங்க இ போட்டுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் அதனுடைய புள்ளிகளுக்கு எழுத்துக்களை குறிச்சுக்கலாம். இங்க ஏபி, இங்க சிடி போட்டுட்டு இங்க இ போடலாம். எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டா கணக்கு செஞ்சா போதும். ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். குன்றின் அடியை 30 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். கேள்வி என்ன? கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு சிஇ கண்டுபிடிக்கிறதா, அடுத்து குன்றின் உயரம் ஏபியும் கண்டுபிடிக்கிறதா. வாங்க பார்க்கலாம். நம்மகிட்ட 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு இல்லையா? நாம முதல்ல செங்கோண முக்கோணம் சிஇபிய எடுத்துக்குவோம். அதுல tan தீட்டா எடுப்போம். நாம tan தீட்டா எடுத்தோம்னா நமக்கு சிஇ கிடைக்கும் இல்லையா? சிஇ தானே கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு. அதை கண்டுபிடிச்ச பிறகு செங்கோண முக்கோணம் ஏஇசி எடுத்துக்குவோம். அதுலயும் tan தீட்டா எடுப்போம். அப்படின்னா நமக்கு ஏஇ கிடைக்கும். அது கூட இபியை கூட்டி குன்று நேரத்தை கொடுத்துடலாம். இப்ப நாம tan தீட்டா எடுப்போம். tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டா, தீட்டா எவ்வளவு? 30 டிகிரி. tan 30 டிகிரி சமம் எதிர்பக்கம், அதுக்கு எதிர 40 மீட்டர் இருக்கு பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது சி. tan 30க்கு என்ன மதிப்பு? 1/√3 சமம் 40 பை சி. சி இங்க கொண்டு பெருக்குங்க, √3 இங்க கொண்டு பெருக்குங்க. சிஇ சமம் 40√3 மீட்டர். 40 √3ஆல் நம்ம பெருக்கிக்குவோம். 40 பெருக்கல் 1.732. 4ஆல பெருக்குங்க. 4 2 8, 3 12, மீதி 1, 4 7 28, 1 29, மீதி 2, ஒரு நாள் 4, 4 2 6, 0 எடுத்து போட்டுக்குங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு சிஇ சமம் 69.28 மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நாம அடுத்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏஇசியில் அங்கேயும் நாம tan தீட்டா எடுப்போம். tan 60 டிகிரி சமம் எதிர்பக்கம், எதிர்பக்கம் ஏஇ பை அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் சிஇ. tan 60 √3, tan 60 √3 சமம் ஏஇ தான் நமக்கு வேணும். சிஇ நமக்கு தெரியும். சிஇ நமக்கு தெரியும் 40√3. இந்த இடத்துல 40√3 போட்டுக்கலாம். இந்த 40√3 இங்க கொண்டு பெருக்கிக்கோங்க. அப்படின்னா ஏஇ சமம் 40√3 பெருக்கல் √3 சமம் 40 × 3. 40 3 பெருக்குனீங்கன்னா 4 3 12, 120 மீட்டர். நமக்கு ஏபி தான் வேணும். ஏபி தான் குன்றின் உயரம் இல்லையா? ஏபி வேணும்னா ஏஇ கூட இபியை நாம கூட்டிக்குவோம். ஏஇ நாம கண்டுபிடிச்சிருக்கோம் 120ன்னு, இபி கணக்குல கொடுத்திருக்காங்க 40ன்னு. கூட்டினீங்கன்னா 160
60 மீட்டர். குன்றின் உயரம் சமம் 160 மீட்டர். நன்றி மாணவர்களே!